மதம்தான் முதல்ல, தமிழ் படித்தா மட்டும் பத்தாது, மதம் எனக்கு அன்பை கொடுத்திருக்கிறதுங்கிறார். எல்லா மதமும் அன்பை தான் கற்றுக்கணும், அதுக்காக தான் மதமே. ஐயோ, அதோட தமிழையும் கற்றுக்கொடுங்க ஐயா, எங்கள் தாய்மொழி ஐயா. திருக்குறளில் மட்டுமே நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பே வந்திருக்கிறது. ஒரு நீதிபதி சொல்கிறார், திருக்குறளை மட்டும் நீ எல்லாருக்கும் பாடமாக வச்சிடான், வாழ்க்கை நெறி. அதுலேருந்து நிறைய பேர் மற்றவங்கெல்லாம் உற்றோர்கள்னு வச்சுங்க, இவங்க பெற்றோர்கள், அப்புறம் உற்றோர்கள். அந்த அம்மா தங்கத்தலைவி, தங்கத்தலைவி, வருங்கால தங்கத்தலைவி, வருங்காலம் இல்லை இப்போவே தங்கத்தலைவி, அதுக்கப்புறம் வருங்காலம். இப்போ இவர் அங்கே போயிட்டாருன்னா இங்கே காலி இடம் ஆகுது இல்லை? அதுக்காக தான். ஏன் அமைச்சர்லாம் ரீல்ஸ் போடுறீங்கல்ல, அமைச்சர்லாம் வந்து தொழிலாகவே வச்சுருக்கீங்களா ரீல்ஸ் போடுறத, அங்கே போய் அவங்ககிட்ட பேசி அவங்க கருப்பு கொடி ஏற்றாதீங்க, அன்றைக்கி தேசிய கொடி ஏற்றுங்க, உங்களுக்கு 3 மாதத்துக்குள்ளே சாலை வசதி பண்ணி கொடுத்துட்றோம், ஏதோ ஒரு இந்த பீரியடில் பட்டா வாங்கி கொடுத்துட்றோன்னு சொல்லி பேசி அதை நீங்கள் ரீல்ஸாக கூட போடுங்க. புரிந்துணர்வு MOUன்னு சொல்லுவாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இது போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 100 நாளில் 1 லட்சம் கோடி அப்படின்னு இவங்க வந்து எப்படி வந்து நிதியமைச்சர் வந்து 65 நாளில் வந்து 15,000 கோடி உள்ளே வந்துச்சுன்னாரு கேட்டால் அப்புறம் வந்து வரும்னு எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி அப்புறம் அந்த கம்பெனியுடைய இது பார்த்தீங்கன்னா, அதாவது கேபிட்டல்னு சொல்லுவோம், முதலீடு, அவங்களுடைய எவ்வளவு முதல் போட்டிருக்காங்க, முதல் கம்பெனி 1 லட்சம் ரூபா இருக்கட்டும். 1 லட்சம் ரூபா முதலீடு இருக்கிற கம்பெனி எங்கிருந்து 10,000 கோடி அவங்க மூலதனம் செய்ய முடியும்? இருக்கட்டும், என்ன இருங்க ஆயாங்க, வெறும் வித்தவுட்ல வந்துட்டு உங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி சம்பாதிச்சு வைக்கிறது. அப்போ ஒரு நம்பிக்கையில் 1 லட்சம் ரூபா போட்டு தொடங்கி இருக்கிறாங்க, சந்தோஷம், நீங்க பாராட்டுங்க. இந்த லூலுன்னு ஒரு முதலீடு அப்படின்னே ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு, லூலு ஃபார்முலா. அது பெரிய பெரிய முதலாளியா, ஒரு பெரிய முதலாளி, முழுக்க வந்து அவர் சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சிருக்காரு. இங்கிருந்து அங்க போயிட்டு அந்த பேர்ல உள்ள வரும். இது வந்து இந்த 10,000 கோடி வந்து லாட்ரி மக்கள் லாட்ரி அடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு போடுறீங்களே. அதிமுகவில் பத்திக்கிச்சது, அது பத்திக்கிச்சு. இப்போ அந்த பொறி வந்து திமுகவில் வந்து விழுதுன்னா, ஓ இதுதானா அது? செந்தில் பாலாஜியும் விலகிறாரு, கனிமொழி அவர்கள் தான் போனாங்க. ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம், சுதந்திர நன்னாள் வாழ்த்துக்கள். பஞ்சாயத்தை கூட்டுறவங்க இந்த வாரம் நிறைய பஞ்சாயத்தோட நம்ம முன்னாடி ஐயா மதிப்புக்குரிய திரிசக்தியார் அவர்கள் வந்திருக்கிறார், சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சுதந்திர தின வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால், நெஞ்சு பொறுக்குதில்லையே. மகாகவி பாரதி பாட்டு தான் ஞாபகம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க சுதந்திர தினம் நல்ல நாளில் போய் விரக்தியாக அப்படி பாடுறீங்களே. பாரதியாரும் வந்து இந்த நாட்டை வந்து நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அப்படி விரக்தியாக பாடினாரு. அது பொருந்தது. எதுக்காக சொல்கிறேன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கேட்டிருக்கு, தேசிய கொடி பேரணி போகணும்னு சொல்லி கோயம்புத்தூர்ல கேட்டது. இந்தியாவில் இருக்குதா பாகிஸ்தான்ல இருக்குதான்னு கேட்டிருக்கு. பாகிஸ்தான், கோவை வந்து பாகிஸ்தான்ல இருக்குதா ஆப்கானிஸ்தான்ல இருக்குதான்னு கேட்டிருக்காரு கோவை. அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த உயர்நீதிமன்றத்துக்கு எவ்வளவு கோவம் வந்தது, அமர்வு அவங்க கேட்டிருக்காங்க. ஏன் கேட்டிருக்காங்கன்னா, தேசிய கொடி பேரணிக்கு அனுமதி மறுப்பு. அப்போ வந்து ஆனா இன்னைக்கு வந்து தாவேகா ஊர்வலத்துக்கு அனுமதி. இதை தமிழக அரசை பார்த்து உயர்நீதிமன்றம் கேட்குது, ஆப்கானிஸ்தான்ல இருக்குதா பாகிஸ்தானத்துக்கு விவரமே தெரியல. பாருங்க என்ன அதெல்லாம் பேசக்கூடாது, நம்ம பதுங்கி ஓடிடலான்னு பார்த்தோம். உயர்நீதிமன்றத்துக்கு நிறைய விஷயங்கள் உண்மை போய் தெரியல, அவங்களுக்கு நீதிபதிகளுக்கு கண்ணை மறைக்குது. இவங்கெல்லாம் வந்து சுதந்திர போராட்டம், ஒவ்வொருத்தரும் 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் சிறையில் இருந்தவங்க தாவேகா ஆட்கள், புரியுதுல. அதனால அவங்களுக்கு வந்து அவங்க ஊரெல்லாம் அவங்க நிகழ்ச்சி, அவங்க படாகானா அது அனுமதி இருக்கும் காவல்துறை. இந்த பக்கம் வந்து இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு தேச விரோதிகள், அவங்க வந்து கொடி பிடிச்சிட்டு எந்த ரூபத்துல வந்தாலும் நாங்க தடை பண்ணுவோம், அனுமதி இல்லைன்னு. அது தெரிய மாட்டேங்குது. இல்லைங்க, புரியுது இல்ல? அது புரியுது. அது என்ன பிரச்சனைனா, தாவேகா இப்போதான் வந்து கட்சி வந்தது, அரசியல் வந்தது, நிர்வாகம் எல்லாமே இப்போதான் புதுசு. அரசியலுக்கு வந்தது மகிழ்ச்சி, சந்தோஷம், வந்திருக்கீங்க, ஒரு மாற்றம் வரவேற்கிறோம், அது வந்து ஓகே. ஆனா
உங்க ஆட்சியில ஒரு தேசிய கொடி ஊர்வலத்துக்கு அது யாரு தீக்க வந்தான்னா அதுதான் மத்த இப்ப நீங்க சொன்னதுதான் உயர்நீதிமன்றம் என்ன கேட்டிருக்குன்னா, தேசிய கொடி பேரணி வந்து திக நடத்தினா என்ன, பாஜக நடத்தினா என்ன, எந்த கட்சி நடத்தினா என்ன, அவங்களுக்கு அனுமதி. தேசிய கொடி தானே, அது ஒரு தேசிய நிகழ்வு தானே, நாட்டுப்பற்று தானே, அதுக்கு அனுமதி இல்ல. ஆனா உங்க கட்சிக்கு மட்டும் அனுமதினா இது என்ன நியாயம்னு கேட்டிருக்காங்க. இது இப்ப தாவேகால என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அந்த காலத்துல நாட்டுல சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள், அது தமிழ்நாட்டிலிருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள்னா, இவங்க கேட்டா வந்து நம்ம வந்து இப்போ உங்களை என்னையும் கேட்டா என்ன சொல்லுவோம், இவர் வ.உ. சிதம்பரம் ஐயா, அவர் திருப்பூர் குமரன், அப்புறம் வந்து சுப்பிரமணிய சிவா, மகாகவி பாரதி, இப்படி அதாவது இந்திய அளவில் விட்டுட்டு தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட சில தலைவர்களை சொல்லுவோம். நீங்கள் நானும் இல்லை இதுக்கு முன்னால் அரசியல் இருந்தவங்க சிதம்பரம் ஐயா அப்படின்னு சொன்னால் நம்ம வ.உ. சிதம்பரத்தை கப்பலோட்டிய தமிழை நினைப்போம். இவங்களை கேளுங்க, தாவே காலுங்கள நம்ம ப. சிதம்பரம் ஐயா தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. சிதம்பரம் ஐயானா ஓ ப. சிதம்பரம் சுதந்திரம் வேற வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு வந்து அரசியல் முதிர்ச்சி. அரசு வந்து எந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் மறுப்பு சொல்லணும், எதுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது இல்ல. இத ஒரு அடிப்படை தேசிய நிகழ்ச்சி என்பது ஒரு அடிப்படை. அது சுதந்திர தின நாள் அன்னைக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அவரு எங்கேயோ பேசினேன், அரசு பள்ளி விழாவில் ஏதோ ஒரு பள்ளிக்கூடம், அதுல ஆகஸ்ட் 15 குடியரசு தின விழா, மேலே வந்து அரசு பள்ளி கல்வித்துறை, தமிழ்நாடு அரசு, ஆகஸ்ட் 15 குடியரசு தின விழா. முன்னால் நம்ம வந்து ஸ்டாலின் ஐயா தப்பாக பேசினாரு, குடியரசு விழாவுக்கு வந்து சுதந்திர தின விழாவை குடியரசு விழான்னு மாற்றி பேசினார். பள்ளிக்கூட நிகழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், அதுக்கு ஒரு டிஓ இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விழானா அதெல்லாம் வந்து ஒரு டிஇஓ, அந்த மாவட்டத்துக்கு ஒரு சிஇஓ, ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நிறைய பேசிகிட்டு இருக்காரு. நல்லா தமிழை நல்லா பேசுகிறாரு. ஏன்னா அங்கே வந்து தமிழில் பேசுகிறதே இப்போ ஒரு பெரிய அபூர்வமான விஷயமா போச்சு. எதில் தாவேகால சட்டமன்றத்துலேயும் சரி வெளியிலையும் சரி. அதாவது நிறைய பேர் கூட பேசியிருக்காங்க, நிதி அறிக்கையில் வந்து துண்டு விழுந்தால் பரவாயில்ல, இது பேசுகிற தமிழே துண்டு துண்டாக வந்து தமிழ் பேசினார்னா அதுக்கு வேற அவர் கோச்சிக்கிட்டார். நான் அப்படி தான் பேசுவேன். அதான் எல்லாமே நான் இருந்தது வந்து சென்னை, வளர்ந்தது வந்து திருவாரூர், இப்படி 4 இடத்துல இருந்தது. எல்லாம் 4 தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கு. அதான் தமிழ் பேசுறது இல்லைங்க விஷயம். நீங்கள் ஒரு கால் வெளியிலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் கூட வந்து அதுக்குள்ளே வெளியிலேருந்து வந்து இல்லை, நார்த் இந்தியில் வந்து எத்தனை பேர் ஒரு நிகழ்ச்சிகளில் பார்த்தா அவ்வளோ செம்மொழி, அவ்வளோ அழகான தமிழ் இல்லைங்க ஐயா உதறாங்க. நான் வந்து அவ்வப்போது இந்த கவியரங்குகள், கவிதை வட்டங்களை நான் கலந்துக்கிறேங்க. கவிஞர்ன்ற முறையிலையும் சவுக்கார்பேட்டிலேருந்து 2 லேடிஸ் வருவாங்க, மார்வாடி பெண்கள். ஆமாம், அவங்களுடைய தமிழை கவிதை வந்து அவ்வளோ சுத்தமாக, இலக்கண சுத்தமாக, ஒரு அந்த இது வந்து வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா எந்த வித இப்போ நம்ம பேச்சு மொழியில் இல்லாமல் அவ்வளவு இலக்கணம் சுத்தமாக வந்து கவிதை பாடுற அளவுக்கு சவுக்கார்பேட். நம்ம வந்து அவங்கள வந்து தப்பாக சொல்லலை, எங்கிருந்தோ பிழைக்க மொழியை அந்த உணர்வு, பேசணுன்ற உணர்வு அது. ஆனா இங்க அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. இப்பவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகணும் என்ற ஆசை இருக்கு. எங்கிருந்தோ வந்தவங்க வந்து இப்ப நம்ம இவர் ஐயா ஒரு பேர் என்ன, நம்ம மரிய வில்சன் அவர்கள் நிதியமைச்சர், அவர் சொல்றாரு எனக்கு வந்து மதம் தான் வந்து சொல்லாதீங்க, கோவப்பற்ற போறாரு. யாரு? நமக்கு என்னங்க, உள்ளதை சொல்றோம் அவ்வளவுதானே. உள்ளதை சொல்றது பஞ்சாயத்து ஆயிடும், பஞ்சாயத்து கூட்டம் பஞ்சாயத்து ஆயிடும். நிறைய பஞ்சாயத்து பாட்டுருக்காங்க. இப்போ இந்த பஞ்சாயத்தெல்லாம் விட பெரிய பெரிய பஞ்சாயத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால இல்லை, அவர் என்ன பேசுறாரு, மதம் தான் முதல்ல, தமிழ் படிச்சா மட்டும் பத்தாது, மதம் எனக்கு அன்பை கொடுத்திருக்கிறதுங்கிறாரு. எல்லா மதமும் அன்பை தான் கற்றுக் அதுக்காக தான் மதமே. அன்பையும் ஒரு கோட்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது தான் மதமே. சரி, அன்பை கற்றுக் கொடுத்ததுல உருட்டுக்கட்டையோட தம்பி வீட்டில் போய் அடிச்சுட்டு கலாட்டா பண்ணிட்டு வந்தீங்களே சொந்த தம்பி வீட்டில், அப்போ இந்த மதம் என்ன பண்ணி வரும்போது இதெல்லாம் வராது, இதெல்லாம் அடிபட்டு போயிடும். இல்லை, அப்போ இந்த மதம் எங்கே இருந்தது? அப்போ அன்பு கற்றுக் கொடுத்துச்சா இல்லை அன்பை வந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டாரா? வீட்டில் அன்பை வச்சுட்டு உருட்டுக்கட்டையை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டாரா? கேள்வி வருதா இல்லையா? அப்போ இவர் வந்து அது பேசுனது மட்டும் இல்லாமல் தமிழ் நான் அப்படிதான் பேசுவேன்னு வேற ஆணவமாக பேசுறாரு. ஒரே வார்த்தையில் வந்து சரி நான் முயற்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம், முன்ன பின்ன பேசுனா கூட.
பள்ளிக்கூடம் நீங்கள் பேசிட்டு வந்தோடனே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஆகஸ்ட் 15ன்றதால பேசணும். பிடிஐ செய்தி நிறுவனம் ஒரு லெட்டரை வந்து வெளியிட்டிருக்குது. பகத்சிங்கை வந்து தூக்கில் போகிறதுக்கு சில வாரங்கள் முன்பாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு எல்லாரும் இந்த பேட்ச் பகத்சிங் படத்தை வந்து இங்கே குத்திக்கிட்டு போயிருக்கிறாங்க. பள்ளி மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு அங்கே அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிஐடி போலீஸ் வந்து அந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு விசாரணைக்கு. ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி புரட்சிகர இந்த மாதிரியான ஆட்களை வந்து இது பண்ண, அவங்களுக்கு அது தேச துரோகம்ல விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு வெளியிடுறாங்க. அந்த பள்ளி மாணவர்கள் அன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு உணர்வோடு இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் ஆகஸ்ட் 15 வந்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உட்பட எல்லாமே குடியரசு நாள்னு போடுறாங்கன்னா எங்க வித்தியாசம் வருது? இந்த பள்ளி மாணவர்கள் எதை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கிறோம். சொல்லும் போது நம்ம சொல்றோம், நீங்க வந்து எதை நினைச்சு குடியரசுன்னு போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ உங்களுக்கு சுதந்திர தின விழாக்கும் குடியரசுக்கும் வித்தியாசம் தெரியாதனால போட்டதா நம்ம அப்படிதான் எடுத்துக்கிறோம். அது சில பள்ளிகள் அது வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. தக்கலை இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைன்னு அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் அவன் ஒரு கால் இதை பார்த்துட்டு தான் குடியரசு அந்த பள்ளியில் இந்த குடியரசுன்னு போடலை. நான் சொல்கிறேன், ஒரு கால் இதை இந்த பேனர்லாம் வந்து போஸ்டரில் பார்த்துட்டு அங்கே 2 மாணவிகள் சீருடையில் பாட்டில் வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு, அதாவது மது அருந்தி கொண்டு எங்கள் பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் தக்கலை பள்ளி அரசு பள்ளியில் 2 மாணவிகள் இந்த மாதிரி வந்து தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் அது விசாரித்தா ஒரு மாணவர் வந்து வாங்கி கொடுத்தாரு, அதை வச்சு சாப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் வந்து சுதந்திர தின விழாவை வந்து அரசு பள்ளித்துறைக்கு குடியரசு தினம் எது சுதந்திர தின விழா எதுன்னு தெரியலன்னா மாணவர்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்தது குடி அரசு அப்படின்னா அரசு நம்மளை குடிக்க சொல்லுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு குடிக்கிறாங்க போல இருக்கு. இது ஒரு கலாச்சார சீரழிவு. இந்த அரசு வந்து இப்போ ராஜ்மோகன் அவங்க தலைமையில் பள்ளி கல்வி அது புதிய பாடத்திட்டம் மயில்சாமி அண்ணாதுரை ஒரு பெரிய குழுவெல்லாம் போட்டிருக்கிறாங்க. சரிங்க. இனி வரும் காலத்திலேயாவது இந்த இளைய பிள்ளைகளுக்கு வந்து சமூக பொறுப்பு தொடக்கத்திலே கற்றுக் கொடுத்துடணும். அதுக்கேற்ற ஒரு கல்வி முறை வரணும். ஒரு சின்ன என்னுடைய தாய்மையான ஒரு கோரிக்கை வைக்கலாமா? வைங்க வைங்க வைங்க. தேசப்பற்று கற்றுக் கொடுங்க, சமூக நீதி கற்றுக் கொடுங்க, சமூக பொறுப்பு கற்றுக் கொடுங்க. ஐயோ, அதோட தமிழையும் கற்றுக் கொடுங்க ஐயா, எங்க தாய்மொழி ஐயா. திருக்குறளை மட்டுமே நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பே வந்திருக்கிறது. ஒரு நீதிபதி சொல்கிறார், திருக்குறளை மட்டும் நீ எல்லாருக்கும் பாடமா வச்சிடான், வாழ்க்கை நெறி அதுலேருந்து அதுலயே வந்து அறம்பொருள் இன்பம்னு அதுலயே வந்துருச்சு. 10 மட்டும் திருக்குறள் பாடத்துல 8ஆவதுக்கு 10 10ஆவதுக்கு 10 திருக்குறள் அப்படிலாம் வேணாம், திருக்குறள் வகுப்பு ஒன்று நடத்துங்க முழுக்க அப்படின்னு. அதையாவது கற்றுக் கொடுத்தோன்னா தமிழும் நல்லா வரும். அவன் வாழ்க்கை நெறி அறம் சார்ந்து எப்படி வருதுன்னு தொடக்கத்திலேருந்தே ஒரு தலைமுறையை உருவாக்குங்களேன். நீங்க விஜய் அரசு வந்து விஜய் அது நல்லது தானே, ஒரு சாதனை தானே, புதிய தலைமுறையை உருவாக்குங்க, அதை பண்ணுங்க. இப்போ வந்து நாங்க தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு வந்து நாங்க வந்து முதல் இடம் கொடுப்போம்னு தீர்மானம் போட்டா மட்டும் பத்தாது. முதல்ல வந்து சட்டமன்றத்தில் பேசக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாம் தமிழை வந்து ஒரு ரொம்ப பிரமாதமா பேசணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மற்றவர்களுடைய விமர்சனத்துக்கு உள்ளாகாத வரைக்கும் உள்ள வந்துட்டோம், ஏதோ ஒண்ணு இனிமே கத்துக்கிறோம் விடுங்களா சொல்லணும். நான் என்ன சொல்றேன் ஐயா, முயற்சி செய்கிறேன், முடிஞ்சு போச்சு, ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. இது வந்து இல்ல ராஜ்மோகன் மட்டும் அப்பப்ப ஏறி பேசி இல்ல அவர் வந்து இருக்கிறாரு. இல்ல அவர் வந்து கொஞ்சம் பேச்சாளர், பேசக்கூடியவர், பரவாயில்ல. நிர்மல்குமாரும் கொஞ்சம் ஏற்கனவே வேறு கட்சிகள்ல பாஜக இருந்தாரு, அதிமுக இருந்தாரு, கொஞ்சம் பேசக்கூடியவர். மாதிரி 2-3 பேர் தான் பேசுறாங்க. ஆதவர்ஜுனா சுமாராக பேசுகிறார், அதாவது ஓஹோன்னு இல்லைன்னா கூட ஒன்றும், அதாவது விமர்சனத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை, அவர் பாட்டில் பேசுறாரு. புஷி ஆனந்த் அவர்களும் முயற்சி செய்கிறார், வரவேற்கக்கூடியது. ஆமா ஆமா, அந்த முயற்சி செய்யறாருல, வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கிறார், அவர் வந்து கொஞ்சம் ஆமா. அதனால வந்து தமிழை அவர் பேசுவதற்கு முயற்சி செய்கிறார். நம்ம என்ன சொல்றோம், நம்ம அவரை விமர்சனம் பண்ணல, அட்லீஸ்ட் அந்த முயற்சியை பாராட்டுறோம். அது மாதிரி இவரும் அவர் மரிய வில்சன் அவர்கள் அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், இந்த ஒரு இத்தனை நாட்களுக்குள்ள 15,000 கோடி ட்ரெஷரிக்கு பணம் வந்துருச்சுன்னு சொன்னார் நிதியமைச்சர். சுதந்திரத்தை பேசிட்டு அப்புறமா நிதி இல்லை வரேன், அதில் இன்னும் ஒரு விஷயத்த முக்கியமாக விட்டுட்டீங்களே, தேசிய பிரச்சனை எல்லாமே வந்து கேட்பாங்களே. ஆமாம், அது வந்து நீங்கள் விஐபிஆர் இன்னைக்கு கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு அவங்க முதல்வருடைய பெற்றோர்கள் வந்திருந்தாங்க, முதல்வர் செல் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம்
என்ன சொல்லுது, நிறைய பேர் மற்றவங்கெல்லாம் உற்றோர்கள்னு வச்சுங்க. இவங்க பெற்றோர்கள், அப்புறம் உற்றோர்கள். உற்றோர்கள்னா உங்களுக்கு புரியும். அதான் நமக்கு வேண்டியவர்கள், ஒரு பொதுவாக நமக்கு நண்பர்கள், அந்த மாதிரி. ஊடகம் அப்பா அம்மா வந்தது, விஜய் முதலமைச்சர் அவங்க அப்பா அம்மா நிகழ்ச்சியை முதல் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியில் மகன் கலந்துக்கிறாங்க, பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. அதை கூட முக்கியத்துவம் கொடுக்கல. நடந்து வர்றதுலேருந்தே ட்ரோன் ஷாட் மாதிரி கேமரா மூவ் பண்ணி அந்த அம்மா தங்கத்தலைவி, தங்கத்தலைவி, வருங்கால தங்கத்தலைவி, வருங்காலம் இல்லை இப்போவே தங்கத்தலைவி, அதுக்கப்புறம் வருங்காலம். அவர் வேறு சும்மா இல்லாமல் அவர் ஆதவர்ஜுனா வேறு சொல்லிட்டு இருக்காரு, பிரதமர் அடுத்து வந்து பிரதமர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் போகணும்னு. இப்போ இவர் அங்கே போயிட்டாருன்னா இங்கே காலி இடம் ஆகுது இல்லை, அதுக்காக தான் இங்கே இடம் வந்து காலி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் எதையோ நினைச்சு சொல்றாரு. இவர் அங்கே அனுப்பிச்சுட்டோம்னா இந்த இடம் காலி ஆகுதேன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் காலியான இடத்துக்கு ஏற்கனவே இந்த பேங்க்ல எல்லாம் டெபாசிட் போட்டிங்கன்னா, இல்லை ஈவன் இங்கே சாதாரண சேமிப்பு கணக்கு போட்டால் கூட நாமினின்னு ஒன்று கேட்பாங்க. ஆமாம், ஏதாவது ஒன்றுன்னா யார் அடுத்த அந்த பணத்தை அந்த பணத்துக்கு யாருக்கு அந்த எடுத்து பயன்படுத்தக்கூடியவங்க யாரு? ஆமாம், ஏன்னா அது நாமினின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த லீகல் ஆர்ட் சர்டிஃபிகேட்டு அது இது மற்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த கோர்ட்டில் போய் வாங்கிட்டு வரணும், அதெல்லாம் இல்லை. இந்த நாமினிங்கிறது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் போதும். நாங்கள் தான் நாமினி போட்டுட்டோம்ல, தான் தெரியுதுல்ல பார்க்கும்போதே. நடிகை திரிஷா வந்து உக்காந்தப்ப பார்த்தீங்கன்னா அம்மா பச்சை கலரு, அப்பா நடுவில் வெள்ளை கலரு, இந்த பக்கம் ஆரஞ்சு கலர் சேர அந்த அம்மா திரிஷா. ஆரஞ்சு வெள்ளை பச்சை, ஆரஞ்சு வெள்ளை பச்சை. என்ன சொல்ல வராங்க சமூகத்துக்கு? நான் எதுவும் சொல்லல, இல்ல நம்ம எப்பயும் பேசல, இதே தேவையில்லை. இல்ல நம்ம வந்து அந்த அவருடைய குடும்ப விஷயம் நம்ம பேசுவது நாகரிகம் இல்லை, நம்ம வந்து அதுல நுழையவும் இல்லை. பச்சை வெள்ளை ஆரஞ்சு, நீங்க ரைட்டு இது பண்ணீங்க. அந்த இடத்தில் முதல்வருடைய குடும்பம் இப்போ அவங்க வேற விவாகரத்து வாபஸ் வாங்கிட்டாங்க. நம்ம வந்து அதனால அதை பற்றி பேசுகிறோம், இல்லைன்னா அது நம்ம பேசுவது பண்பாடு இல்லை. அவங்கள வந்து அந்த ஆரஞ்சு கலர்லேயே நம்ம ஒரு 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 அந்த ஒரு ஒரு உடை போட்டு நடுவில் நீல கலரில் சக்கரம் இருக்குது நம்மளுடைய தேசிய கொடியில். அவர் பையன் சஞ்சய் ஜேசன் அவர் ஒரு நீல கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார்ந்துருந்தா இதை விட வந்து அது மக்கள் வந்து சிறப்பாக அதை வந்து கொண்டாடி இருப்பார்கள். நம்ம வந்து இதை ஏன் நம்ம விமர்சனம் பண்ணல, அது அவங்க இஷ்டம், அவ்வளோதான். அது அதனால இல்லை இதில் நீங்கள் அந்த சுதந்திர தின விழான்னு ஆகஸ்ட்லேயே இன்னொன்று இதை விட வேற எப்படி நம்ம பெருமையை உலகத்துக்கு சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு நாடு சுதந்திரத்தை கொண்டாடுது, அந்த நாட்டுக்குள்ளே ஒரு கிராமம் கருப்பு கொடி ஏற்றிட்டு என்னுடைய இந்த ஊருக்கு இன்னும் சாலை இல்லை, மின் வசதி இல்லை, அடிப்படை வசதியே இல்லை அப்படின்னு கொடி ஏற்றுது, கருப்பு கொடி. நரியூத்து அப்படி நீங்கள் சொல்கிறது தேனி மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து ஆமாம், தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி கிட்ட வரும். இந்த நரியூத்துன்னு ஒரு கிராமத்தில் பல 100 குடும்பங்கள் வந்து 3 தலைமுறையாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்தவித சாலை வசதியும் இல்லை, அவங்களுக்கு பட்டா வழங்கப்படவே இல்லை. பல வருஷங்களாக போராடிக்கிட்டு இருக்காங்க, பட்டா வழங்க. இவங்க நாங்கள் வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு எல்லா வீட்லேயும் வந்து நாங்கள், ஏன்னா இப்போ இந்த தடவை தனியார் முதலாளியும் கேட்ட உடனே பட்டா போட்டு கொடுத்துட்றாங்க, இத்தனை வருஷம் குத்தகை வச்சுக்கின்னு கொடுத்துட்றாங்க. ஆமாம், ஆனால் இந்த மண்ணின் மக்கள் தலைமுறையாக 3 தலைமுறை தங்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அவங்களுக்கு பட்டா இல்லை, சாலை வசதி இல்லை, ஒன்றுமே இல்லை. அதாவது எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, பிரதமர் மோடி வந்த பிறகு என்ன பண்ணார்னா, இந்த தேசிய கொடியை வந்து எந்த இடத்துலலாம் ஏற்றலாம், இந்த நீங்கள் வந்து ஆஃபீஸில் தான் ஏற்றலாம், இந்த மாதிரி இடத்துல ஏற்றக்கூடாதுன்னு சில வரைமுறைகள் முன்னால் இருந்தது, விதிமுறை. வீட்டிலலாம் ஏற்றுறது வந்து முன்னால் வந்து அனுமதி கிடையாது. பிரதமர் மோடி வந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் சுதந்திர தினம் அந்த ஒரு வாரம், அதுக்கு முன்னால் 2 நாள், பின்னால் ஒரு 2-3 நாள், ஒரு வாரம், அதே மாதிரி குடியரசு தினம். அப்போ வீடுகளில் கூட நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். இந்த விதிமுறையை தளர்த்தி மக்கள் கொண்டாடினா தானே. நீங்கள் வந்து ஆஃபீஸு ஏதோ ஒரு நிறுவனத்தில் அமைப்பில் அரசு அலுவலகத்தில் மட்டும்தான் சும்மா வந்து கொடி ஏற்றிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் ஏற்றணும்னா அந்த ஒரு தேச பற்று அந்த உணர்வு வரும் அப்படின்னு சொல்லி பண்ணார். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இவங்க வந்து நரியூத்து கிராமத்தில் அன்றைக்கு நாங்கள் தேச கொடி ஏற்ற போவதில்லை, வீடுதோறும் கருப்பு கொடி ஏற்ற போகிறோம்னு சொல்லி 3-4 நாள் ஆச்சு. முதலமைச்சர் நேரம் போலன்னா பரவாயில்ல, அவர் அந்த தொகுதிக்குன்னு ஒரு மந்திரி இருப்பாரு, அங்க சட்டமன்ற அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் இருப்பாரு. நான் என்ன சொல்றேன், முதல்ல வந்து அந்த தொகுதிக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர், இல்லை அந்த தொகுதியை சேர்ந்த ஒரு அமைச்சர்
கூடவே ஆட்சியர். ஏன்னா ஆட்சியர் அவங்களுக்கு கூட கௌரவ குறைச்சலா இருக்கும். அவர் தாசில்தார் அனுப்பியாவது பேசியிருக்கலாம். இப்பதான் என்னங்க வந்திருக்குது கௌரவ அரசு. குறைச்சல்? இல்ல அவங்களுக்கு நம்ம மக்களோட பெரிய வந்து இடத்துக்கு போறதுக்கு வசதி வாய்ப்புலாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு கௌரவ குறைச்சலா பார்ப்பாங்க. என்னங்க நான் அத கௌரவ சொல்ல வரேன். குறைச்சல்? ஆமா. இல்லைன்னா உங்களுக்கு எங்க இருந்துங்க இந்த கௌரவம் வந்து மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுக்கலன்னா இந்த கௌரவம் எங்க இருந்துங்க வந்துச்சு? தாசில்தாராவது போயிட்டு இப்பதான் இந்த அரசு வந்திருக்குது. நாங்க இப்பதான் வந்திருக்கிறோம். என்ன இன்னொரு எங்களுக்கு அவகாசம் கொடுங்க. நாங்க ஏற்பாடு பண்றோம் மாதிரி சொல்லி பேசி சமாதானம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஏன் அமைச்சர்லாம் ரீல்ஸ் போடுறீங்கல்ல? ம். ம். அமைச்சர்லாம் வந்து ஒரு தொழிலாவே வச்சிருக்கீங்களா ரீல்ஸ் போடுறத? ம். நான் என்ன சொல்றேன், நீங்க தாசில்தார் சொல்றத நான் ஒத்துக்கல. ம். நியாயம் இல்லைன்னு நான் சொல்றேன். ம். தாசில்தார் கூட வேணா இல்ல போட்டோம். பெரியவங்க அவங்களுக்குலாம் கௌரவ குறைச்சலா இல்ல நான் என்ன சொல்றேன், அங்க போய் அவங்க கிட்ட பேசி ம். அவங்க கருப்பு கொடி ஏத்தாதீங்க, அன்னைக்கு தேசிய கொடி ஏத்துங்க. ம். உங்களுக்கு 3 மாசத்துக்குள்ள சாலை வசதி பண்ணி கொடுத்துட்றோம், ஏதோ ஒரு இந்த பீரியட்ல பட்டா வாங்கி கொடுத்துட்றோம்னு சொல்லி பேசி அதை நீங்க ரீல்ஸா கூட போடுங்க, ம். விளம்பரப்படுத்திங்க. அதை வழக்கமா படுத்துறீங்களா, விளம்பரப்படுத்துறீங்க. ம். இப்போ முதலீட்டாளர் மாநாடு இப்போ பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ம். நீங்க வந்து அதை விளம்பரப்படுத்திங்க. ம். ஆனா அதை போறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த ஆறுதல், அவங்களுக்கு ஏன் அவனுடைய விரக்தி அவன் அந்த கருப்பு கொடி ஏத்துறான்றான், ஆமா, ஆமா. அவனுக்கு ஆறுதல் சொல்லி ம். அதை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து அதை ஒரு 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ யதார்த்தமா எவ்வளவு முடியும் பேசி ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு டைம் கேட்கறது தானே அரசு. அதுக்கு ஒரு அமைச்சரும் போல ஒரு நிர்வாகியும் போல ஒரு ஆட்சியரோ யாரையும் அனுப்பி வைக்கல. ம். முதல்வர் கூட வந்து இதை பத்தி வந்து ஒரு ஏன் பேசலாமே, சில ஒரு கிராமத்துல கூட அந்த மாதிரி இருக்குன்னாங்க. நீங்க கவலைப்படாதீங்க நான் பண்றேன்னு உட்கார்ந்த இடத்துல வீடியோ போடலாமே, ம். நம்ம வேற ஒன்றும் சொல்லல. நீங்க உட்கார்ந்த கூட இடத்துல போட வேணாம். டக்குன்னு உங்ககிட்ட இருக்கிற மந்திரி யாராவது சம்பந்தப்பட்ட கலெக்டர் யாரும் பதில் போடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்தது. அதான் சொன்னேன். யார் ஒன்று நீங்களே பேசியிருக்கலாம், இல்லை யாரையாவது விட்டு ம். அங்க போய் பேச சொல்லிட்டு ஒரு அமைச்சர் வந்து ஆட்சியர் போய் அங்க பேசியிருக்கிறார், ம். நாங்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கோம், நீங்க மெட்ராஸ்லேருந்து சென்னையிலேருந்தே ஒரு அமைச்சர் பேசட்டுமே. ம். அவன் அந்த மக்களுக்கு ஒரு மனசுல ஒரு ஆறுதலா இருக்கும். இப்போ வந்து தேசிய கொடி அன்னைக்கு அவன் வந்து கருப்பு கொடி ஏற்றணும்னா அவன் எவ்வளவு நாள் போராடி வெறுத்து போய் வந்திருப்பான் அப்படிங்கிறது தான். இல்லை நம்ம இந்த நிதியமைச்சர் பேசுனது நம்ம நாட்டுக்கு நிதி பஞ்சாயத்து நம்ம ரொம்ப முக்கியம் சாமி. ஆமா நிதியை பத்தி நல்லாவே பேசிடலாம். ஆமா அது வந்து ரொம்ப முக்கியம் இல்ல அது. ஆமா ரொம்ப முக்கியம். அவர் வந்து என்ன 65 நாள்ல 15,000 கோடி வந்து நம்ம கஜானாவுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல பேசிட்டார். சிக்கன நடவடிக்கை அதை மற்ற ஊழல் நடக்காம தசை திருப்பின டாஸ்மார்க்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளவு வந்தது எங்கன்னு வந்ததுன்னு தெரியல. 15,000 கோடி 65 நாள்ல வந்திருக்குன்னு சொல்லி பேசினார். உடனே முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அவரு நிதியும் தெரியும், அவருக்கு தமிழும் தெரியும். நம்ம ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம், ஒப்பிடுவதற்காக சொல்லல. அவர் தமிழ் தெரியும் அவருக்கு, அதே மாதிரி நிதியும் ஒரு போதிய அனுபவம் உள்ளவர்னு வச்சு அவர் வந்து வந்திருக்கா 15,000 கோடியா 65 நாள்லயா எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டார். நியாயமான கேள்வி. ஆமா சொல்லணும். கேட்கறது டாஸ்மாக்ல இருந்து 8,000 கோடி வந்துச்சு, இங்க இருந்து இவ்வளவு வந்துச்சு, ஏதோ ஒரு சொல்லலாம். இல்ல வந்து அது வந்து வரும்னு எதிர்பார்க்கும். ஒரு நிமிஷத்துக்கு முன்னால வந்துச்சு அப்படின்னு பதிவு பண்ணவரு ஒரே நிமிஷத்துல இந்த கேள்வி அவர் கேட்டாருன்னு வரும்னு எதிர்பார்க்கிறோம். ரெண்டுத்துக்கும் நாங்க கூட தான் 2 லட்சம் கோடி வருமானம் வரும் எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கிறேன். சரி, அப்போ நீங்க சட்டமன்றத்துல பதிவு பண்ற ஒரு தகவலுக்கே இவ்வளவுதான் வந்து உறுதித்தன்மை, தடுமாற்றமா இருக்கு, ஆதாரம் தடுமாற்றம். அப்ப இந்த கேள்வி கேட்கலன்னா 15,000 கோடி வந்துருச்சு சூப்பர் அப்படின்லாம் இல்லைங்க. இந்த 15,000 கோடி மேட்டர் ரீல்ஸா, மற்றதெல்லாம் தான் ரீல்ஸ் புரியுது பேசுறதெல்லாம், இதுவுமே வா ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அவர் தான் நிதி அமைச்சர். மொத்தம் 67,000 கோடிக்கு 67,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அந்த முதலீட்டாளர் மாநாட்டு அதான் பேசுறோம், வருவோம். அந்த கதவை சாத்திட்டு நடத்தினாங்களே ஏன் சோக கதைய கேளு தாய் குலமே. இருங்க, இன்னைக்கு ஆகஸ்ட் 15, நம்ம சோகத்தெல்லாம் எதுக்கு சொல்லி எல்லாரையும் சோகத்துக்குள்ள ஆட்படுத்தணும்? ஏங்க நரியூத்துல மட்டும்தான் சோகமா? நம்ம தமிழ்நாடு முழுக்க தான் பல இடங்கள்ல சோகம் இருக்கு. அப்ப எப்பதான் சொல்லுது? சுதந்திர நாள் அன்னைக்கு சொல்லக்கூடாது, மற்ற நாள் சொல்லக்கூடாது. என்ன மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க? செங்கிப்பட்டி வரைக்கும் பிகினிக் கூட்டு போவீங்க, அவ்வளவுதானே. அது அவங்களுக்கு வந்து நேரம் அப்படி ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு அவசியம் வந்ததுன்னா நம்ம கேட்போம்ல.
எங்களுக்கு 4 பேர் வந்து துணைக்கு போறதுக்கு வந்து வேணும், கூடவே வேணும், தோழர்கள் வரணும் எங்க கூட அப்படின்னு உங்க கூட சாவகாசம் வச்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ற இந்த நாள்ல இருந்து. அப்படியா? ஏன்னா அப்புறம் என்னையும் இல்ல கூப்பிடுங்க கூட. சும்மா வாங்கல வண்டியில இல்ல வந்து அந்த 4 பேர்ல நிச்சயம் நீங்க உண்டு. ஏன்னா அது பொதுமக்கள்லாம் வந்து எங்க போனாலும் என்ன திருசக்தியார் தனியா வந்திருக்காரு, ராவணா ஏகலை ஒண்ணு விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கேட்பாங்க. ஐயா நான் ஒன்றும் சொல்லல. அதனால வந்து அது வேண்டாம் 4 பேர் ஏத்திட்டு போலான்னு இப்பதான் வச்சிருக்காங்களா ஒரு புதுசா ஒரு விதிமுறை கொண்டு வந்துட்டாங்க. சுற்றுலா ஸ்கீம். ஆமா சுற்றுலா ஸ்கீமு, அது செங்கிப்பட்டி சுற்றுலா ஸ்கீம். அதுதான் அது ரைட்டு. இந்த இதுல வந்து 67,000 கோடி 3 நாளைக்கு முதலீடு வெளியில இருந்து வந்து தமிழ்நாட்டுல முதலீடு பண்றாங்க. 97 புரிந்துணர்வு MOUன்னு சொல்லுவாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இது போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல வந்து 100 நாளில் 1,00,000 கோடி அப்படின்னு இவங்க வந்து எப்படி வந்து நிதியமைச்சர் வந்து 65 நாள்ல வந்து 15,000 கோடி உள்ள வந்துச்சுன்னாரு கேட்டா அப்புறம் வந்து வரும்னு எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி 100 நாள்ல 1,00,000 கோடி வரல, வரும்னு முதலமைச்சர் எதிர்பார்த்து ஒரு ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருக்காங்க. அது முன்னால நின்று படம் எடுத்து ரீல்ஸ் போடுறாரு. பணம் வரல வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஏமா எதிர்பார்க்கறதுக்கு எதுக்குங்க ஐயா அந்த படம் ரீல்ஸ்? சரி ரைட்டு 67,000 கோடி சொல்லி மகளிர் உதவித்தொகை 2,500 ரூபாய் கொடுத்துட்டோம்னு எதிர்பார்க்கிறோம். ஆமா பட்டதாரி படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு 4,000 ரூபாய். ஆமா அப்புறம் டிப்ளமா ஹோல்டருக்கு 2,000 ரூபாய் எதிர்பார்க்கிறோம். ஆமா என்ன ஆமா செப்டம்பர் 15க்கு அப்புறம் 1 கிராம் மோதிரம் போடுறோம், எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி வந்து தாலிக்கு தங்கம் 1 பவுனு அப்புறம் பட்டு புடவை எல்லாமே எதிர்பார்க்கிறோம். நீங்க எதிர்பார்க்கணும். ஆமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம. அப்போ வந்து இவங்க அந்த அதாவது அப்ப சித்தனுக்கு சொல்லுவாங்கல்ல, திமுக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அவங்களே பரவாயில்லன்னு வந்து 2 ஏக்கர் தரம் வந்துட்டோன்னு உங்களுக்கு 2 ஏக்கர் விவசாயத்துல வந்து விவசாயம் பண்ணணும், சொந்த காலில் நிக்கணும். ஆட்சி ஆரம்பத்துல இந்த தேர்தலில் வந்து ஆட்சி ஏத்தணும்னா கொஞ்ச நாள் 1 வாரத்துல 10 நாள்ல நடந்த போது நம்ம ராவணாலேயே பேசியிருக்கோம். கொஞ்ச நாள்ல மக்களுக்கு வந்து இவங்களை விட திமுக எவ்வளவோ பரவாயில்ல, திமுக ஆட்சி எவ்வளவு மோசமா இருந்ததுங்கிறத நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். நம்ம உட்பட பலர் விமர்சனம் பண்ணியிருக்கோம், எதிர்கட்சிகளும் சரி மீடியாவும் சரி. மிக மோசமான ஒரு ஆட்சி அப்படின்னு என்ன ஒண்ணு அவங்க மலையை உருட்டிட்டு போவாங்க, இவங்க ஒன்றும் இல்லை அந்த மாதிரி நடத்தல. அது மட்டும் ஒரு வித்தியாசம் தெரியுது. இல்ல இப்ப அங்கங்க வாக்குறுதியில மட்டும்தான் தவறுறாங்க. இல்லைங்க அங்கங்க அமைச்சர்கள்லாம் வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்றதுக்கான ஆதாரங்கள் தப்பா சொல்றீங்க நீங்க. என்ன அமைச்சர்கள் அப்பா வந்து நடத்துறான், அவங்க சம்பந்தப்படல. அமைச்சர்கள் குடும்பம் நடத்துது. சரி அமைச்சர்கள் குடும்பம் நடத்துதுன்னா அப்போ அவங்களை கைது பண்ணிடுவீங்களா? அமைச்சருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா கைது பண்ணிடுவீங்களா? அது சமூக சேவைன்னு பண்றாங்க. நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நாங்க ஒண்ணு செய்வோம், அதுக்கெல்லாம் கைது பண்ணி இல்ல இப்ப இது இப்போ நம்ம சொல்ற சுவாரஸ்யத்தை கேளுங்க. இவங்க வந்து 67,000 கோடி முதலீடு. பத்திரிகையாளர்களுக்கு இடம் இல்ல, பத்திரிகையாளர்களுக்கு உள்ள விடல, இடம் இல்ல உள்ள விடல. டிஆர்பி ராஜா முன்னாள் இவர் டிஆர் பாலு அவர் மகன் வந்து முன்னாள் தொழில் அமைச்சர் திமுகவில் அவர் தான் சொல்கிறாரு, மொத்தம் 97 MOUவில் 70 திமுக பீரியட்லேயே போட்டது. 70 MOU வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் முன்னாடியே போட்டது. அதை மறுபடியும் போட்டதே மறுபடியும் இன்னொரு தடவை போட்டு 27 தான் இவங்க போட்டிருக்கிறாங்க புதுசா கணக்கு. அவர் சொல்றாரு கரெக்ட், அவர் சொல்ற கணக்கு உண்மையா இல்லையா நமக்கு தெரியல. இதை விட நம்ம வந்து கண்டுபிடிச்சது நமக்கு வந்த தகவல் பார்த்தீங்கன்னா இதுல 10,000 கோடி வந்து மொத்தமே 67 அவங்க சொன்னது 67,000 கோடி. ஆமா 67,000 கோடி 10,000 கோடி ஒரே ஒரு நபர் மட்டும் 10,000 கோடி ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்து பேர் வந்து லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா வேர் அப்படின்னு ஒரு கம்பெனி. 10,000 கோடி ரூபா அந்த அவங்க போடுறாங்க. இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு. 2,000 பேரை சொல்லுங்க திருப்பி. லைட் ஹவுஸ் உயரமா நிக்கும். ஆமா கிரீன். அடுத்து சொல்லுங்க. ஆமா கிரீனு. அப்புறம் வந்து டேட்டா வேற வேணுமோ. ஆமா அது 10,000 கோடி. அந்த கம்பெனிக்கு ஒரு வெப்சைட்டே இல்லை. இருக்கட்டும் இருங்க நான் முடிச்சிடுறேன். அப்புறம் அந்த கம்பெனியுடைய இது பார்த்தீங்கன்னா அதாவது கேபிட்டல்னு சொல்லுவோம், முதலீடு. அவங்களுடைய எவ்வளவு முதல் போட்டிருக்காங்க கம்பெனி 1,00,000 ரூபா இருக்கட்டும். 1,00,000 ரூபாய் முதலீடு இருக்கிற கம்பெனி எங்கிருந்து 10,000 கோடி அவங்க மூலதனம் செய்ய முடியும்? இருக்கட்டும். என்ன இருங்க
வெறும் வித்தவுட்ல வந்துட்டு உங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி சம்பாரிச்சு வைக்கிறீங்க. அப்ப ஒரு நம்பிக்கையில 1 லட்சம் ரூபாய் போட்டு தொடங்கி இருக்கிறாங்க. சந்தோஷம் நீங்க பாராட்டுங்க. நல்ல மனுஷன் இருக்க மாட்டேங்குது. 1 லட்சம் நல்ல மனுஷன் இருக்க மாட்டேங்குது. இல்லைங்க, 1 லட்சம் முதலீடு பண்ணவன் 10,000 கோடி என்னைக்கு சம்பாதிக்கிறது, அவன் என்னைக்கு முதலீடு பண்றது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்ப வேலை கிடைக்கிறது? சரி, இருங்க அவங்களுடைய அலுவலகம் 10,000 கோடி முதலீடு பண்ணணும்னா ஒரு அலுவலகம் எப்படி இருக்கணும் சரி அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா வலசரவாகத்துல ஒரு பிளாட்ல வந்து அட்ரஸ் இருக்கு, போட்டி இருக்குது. சரி இருக்கட்டும். அங்க யாரும் ஆபீஸும் இல்ல, யாரும் வந்து மனுஷங்களும் இல்ல. ஆமா, அப்படின்னா அது வந்து இயங்காத ஒரு அலுவலகம், போர்டு மட்டும் தான். சக்தியா இருக்கு. இப்படி குறை சொல்றதே வேலையா போச்சு. எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நீ அவர் கூட கூடாதீங்க, சேராதீங்க, பாரு இப்படி சொல்றாருன்னு. 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவான், நீ கீழே தேடி இருந்தா இருப்பானா? மேல இல்ல, நீங்க தேடணும். எங்க? ஒசரத்துல நீங்க கீழே போய் வலசரவாகத்துல தேடின, இங்க தேடின 1 லட்சம் ரூபாய் தான். இது என்ன பேச்சு? ஏங்க அண்ணாந்து மேல பாருங்க, மேலதான் வந்து பெரிய கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கு. நீங்க வந்து எங்க வந்து அந்த பணத்தை வந்து எப்படியோ திமுக பீரியட்ல வந்து இந்த லூலுன்னு ஒரு முதலீடு அப்படின்னே ஒரு ஃபார்முலா ஒண்ணு இருந்தது. லூலு ஃபார்முலா பெரிய பெரிய முதலாளி, அவர் பெரிய முதலாளி, முழுக்க வந்து அவர் சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சிருக்காரு. இங்கிருந்து அங்க போயிட்டு அந்த பேர்ல உள்ள வரும். அது என்ன கீதாச்சாரம், எது எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அது அங்கேயே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கீதாச்சாரத்தை சொல்லுவாங்க. அதான் இங்கிருந்து கருப்பா போய் அங்கிருந்து வெள்ளையா வரும், கலர் மாதிரி வரும். அது கடந்த ஆட்சியில அதுவா. நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் அது என்ன ஒரே ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்து அது ஒரிஜினலா பார்த்தா பொதுமக்கள் பணம். ஆமா, அது வேற விதமா போய் தனியார் முதலாளிக்கு வருது. ஆனா அதுல ஒரு சின்ன ஆறுதல் மக்களுக்கு வந்து அட்லீஸ்ட் திரும்பியாவது வருதே, தமிழ்நாட்டுல ஒரு வேலை வாய்ப்பு. நம்ம சொத்தெல்லாம் அவன் தனி சொத்தை இங்கேயே வச்சுட்டு இருக்கிறானு. ஆனா அதுவும் அவங்க சொன்னாங்களே தவிர, லூலு வந்து இது வரைக்கும் இங்க ஒன்றும் முதலீடு பண்ணல. அவங்களும் இதே தான், வாய்ச்சொல் வீரர். பாரதியார் இருந்தா ஞாபகம் வருது, சுதந்திர தினம்னா வாய்ச்சொல் வீரர்களடி அப்படின்னாரு. வாய்ச்சொல் வீரர்கள் தான், ஒன்றும் வரல. லூலுவும் பேசினதுதான். இது அதை விட மோசமா இருக்கு. வலசரவாகத்துல அந்த ஆபீஸ்ல அதே இடத்துல இன்னொரு கம்பெனி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அது பேர் வந்து என்னமோ லிக்ரா வெஞ்சர் டெக் இன்ஃப்ரா அப்படின்னு போட்டு, அதுவும் இதே மாதிரி வெறும் போர்டு கம்பெனி தான் போல இருக்கு. 10,000 கோடி இருக்கிற, அதாவது முதலீடு பண்ண போற கம்பெனி ஒழுங்கான அதுக்கு அலுவலகம் கிடையாது. 1 லட்சம் ரூபாய் தான் முதலீடு. வேற எந்த விதமான எங்கிருந்து அது வரப்போகுது, அந்த கம்பெனியோட விவரம். ஒரு வெப்சைட் இன்னைக்கு வந்து சும்மா ஒரு தனியாளருங்க அவன் வெப்சைட் போட்டுக்கிறான். ஒரு பில்டப்பாக வந்து போட்டு தன்னை பற்றி, தன்னுடைய விவரத்தை பற்றி, குடும்பத்துடைய புகைப்படமோ இல்லை யாருடைய புகைப்படமோ, வேண்டியவங்க புகைப்படம். ஏன்னா இப்போ அதுதானே. நீங்கள் வந்து வெப்சைட் வந்து கடலில் தேடணும், ஆஃபீஸ் வந்து மேலே அண்ணாந்து பார்க்கணும், என்னன்னா தொங்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. பிரம்மாண்டம் இல்லை இல்லைங்க, இங்கே தேடிக்கிட்டு இதெல்லாம் தேடி நமக்கு வந்து என்னது புரியலன்னா, இப்போ மக்கள் வந்து இதை போய் தேடி, இப்போ இது வந்து இந்த 10,000 கோடி வந்து வேணா லாட்ரி மக்கள் லாட்ரி அடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு போடுறீங்களே. இப்போ எனக்கு இல்லைங்க, புரிஞ்சிருச்சு. இப்போ புரிஞ்சிருச்சு. இந்த 1 லட்சம் ரூபாய் இருக்கு பாருங்க முதலீடு போட்டு, இந்த கம்பெனி, இந்த லைட் ஹவுஸ் நீங்க சொன்னீங்களா வளர்ந்த கம்பெனி, உயர்ந்த கம்பெனின்னு, அந்த கம்பெனி என்ன பண்ண போகுது, வாட்ஸ்அப் மூலமா லாட்ரி வாங்க போகுது. நாகாலாந்து லாட்ரின்னு வச்சுங்க, ஒரு உதாரணமா தான் சொல்றேன். நாகாலாந்து லாட்ரி வாங்க போகுது. இதுல வந்து அவங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் பரிசு விழ போகுது. பரிசு விழுந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சரி, இப்படிதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 67,000 கோடி. ஆமா, இதுல பத்திரிகையாளர்கள் உள்ள விடவே இல்லை. இல்லங்க, அத நீங்க திரும்ப திரும்ப வந்து இப்படி பத்திரிகையாளர் இல்லைங்க, அதுக்கு வெளியிலயும் ஆள் இருந்தாங்க நிறைய. அதைத்தான் சொல்றேங்க. சொல்ல வர்றது என்னன்னா, பத்திரிகையாளருக்கு விடலைன்னா சிடிஆர் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து அழகா வந்து நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பத்திரிகையாளர்ல விடக்கூடாதுங்களாம் ஒன்றும் இல்லை, அங்கே இடப்பற்றாக்குறை ஏற்படுது. ஐடிசி சோழா ஹோட்டலை வச்சு 5 நட்சத்திர ஹோட்டல். ஏன்னா பத்திரிகையாளர்லாம் உள்ள வந்தா அது என்ன பாவபூமி ஆயிடுமா? நட்சத்திர ஹோட்டலு பத்திரிகையாளர் என்ன அப்படின்னா ஒதுக்கப்பட்டவர்களா? இடம் இல்லைங்க. இதைத்தான் சொல்ல வரேன். அந்த ஹோட்டலுக்கு வெளியில கூட இன்னொரு 1 லட்சம் கோடி முதலீடோட வந்து நிறைய பேர் கையில பையோட வந்து நின்று இருந்தாங்களா, வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே இடம் இல்லை, உள்ள போறதுக்கு இடம் இல்லை. ஆனால் நீங்க அடுத்த மாநாட்டுக்கு வாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப அழகா பேசுவார், தேன் தடவி பேசுவார், அது உண்மை போலவே பேசுவார். ஆமா, எப்படி உண்மை போலவே. அது இடம் இல்லாத ஏதோ 10க்கு 10 மாதிரி அந்த இடத்துல, அதுக்கு மேல அங்க நிக்க முடியலன்ற மாதிரியும்
பத்திரிக்கையாளர், அதனால தான் நாங்க வெளிய வச்சோம். இல்லன்னா உங்க கூட நான் 1 மணி நேரம் இருப்போம். ம். அதுக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு 100 பேருக்கு மேல வெளியில நின்னுட்டு இருந்தாங்க. முதலீடு பண்ண. அவங்களையும் நாங்க நிறுத்தி வச்சுட்டோம் பாருங்க. ஆமா. அப்படிலாம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லுவாரு. ம். இதுல இன்னொரு அமைச்சர் ஒரு அம்மா இருக்காங்க. ம். நம்ம கூட சொர்ணாக்கான்னு சொல்லி பேசியிருக்கோம். ம். அவங்க என்ன பேசுறாங்கன்னா, திடீர்னு நான் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, ஜெகதீஸ்வரி. அவங்க வந்து முன்னால வந்து காலை ஒடிப்பேன், கையை ஒடிப்பேன், உள்ள வந்தானாங்க. அப்புறம் யாரையோ வந்து பார்த்து பேசுங்க ஆமா. நீங்களும். ஆமா. இல்ல அவங்க பேசுனதை நான் கூட சொல்றேன். இருந்த கட்சிக்காரங்களுக்கு அந்த நிலைமைனா உங்களுக்கு ஆமா. எல்லாம் என்ன இல்ல, இல்ல. நிலைமை? அதனால பார்த்து பேசுங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, ஆமா. வணக்கம் அம்மா, அவங்க நல்லா எதையோ இருக்கீங்களா? கழட்டி உட்கார வச்சு போட்டுருவேன்னாங்க. ம். சரி, ரைட்டு. அது அவங்க ரைட்டு. நம்ம வந்து அவங்க அளவுக்கு நம்ம வந்து நம்ம நாகரிகமா பேசுவோம். ம். அது வேற ம். விஷயம். ம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ம். இது அவங்க வந்து இப்போ என்ன பேசியிருக்காங்கன்னா, ம். முதல்வர் கோட்டையில் நம்மை நம்பியே அமர்ந்திருக்கிறார். ம். யாரு? முதல்வர் விஜய். ம். நம்மை நம்பியே. ம். நமது துறைதான் தமிழ்நாட்டிலே ஆக முக்கியமான துறை. ம். எது? இத சமூக நலன், மகளிர். ம். நம்ம வந்து மகளிர் துறை முக்கியம் இல்லைன்னு சொல்லல. ம். ஆக முக்கியமான துறை இதானா. ம். நம்மை நம்பித்தான் முதல்வர் அங்க உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றாங்க. ம். கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. இல்ல, முதல்வரை நம்பி தானே இவ்வளவு பேர் அமைச்சரா இருக்காங்க. அவர் முகத்தை வச்சு தானே ஓட்டே விழுந்திருக்கு. இவங்களே யாருன்னு தெரியாது. அதைத்தான் விஜய்னு ஒரு சொல்றேன். முகத்தை வச்சு தான் வராங்க. ஆ. இவங்கள நம்பி தான், நம்மை நம்பி தான் இவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க. ம். இவங்கள நம்பி தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்களா. ஏக்கா, நீங்க வாயை கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் ஒழுங்கா இருந்தாலே வந்து அவர் பாவம் நல்லபடியா ஆட்சி பண்ணிட்டு போவாரு. ம். எதையாவது ஒன்று பேசி அவருக்கும் ஒரு சங்கடத்தையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வேற ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஏதோ அமைச்சரவை மாற்றம்லாம் சொல்றாங்க. ம். அதெல்லாம் வந்துட போகுது, பார்த்துங்கன்னு சொல்றோம். ம். தலகணத்தை தலையில வச்சுக்காதீங்க. ஆமா, வச்சுக்காதீங்க. எங்க இருந்து நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எப்படி வந்துச்சு, யாரால வந்தது, ஆமா, அந்த அவருக்கு நல்ல பேரை எடுத்து கொடுத்துட்டு போவோமேன்னு மட்டும் நினைச்சு. ஆமா. அடுத்து உங்களுக்கு சொல்ல போற விஷயம் வந்து, ம். உண்மையான சிங்கப்படை எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பட சிங்க எங்க முதல்வர் விஜய் கிட்ட இருக்கு. இல்ல, ஆ. குளித்தலை, அதாவது கரூர் பக்கத்துல. ம். கரூர்னாலே இப்பதான் ரொம்ப உலக புகழ் பெற்ற கரூர் அது. ம். அது அந்த 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 மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, குளித்தலை கிட்ட வந்து ம். ஒரு 4 வயது சிறுமி. ம். இந்த சிறுமியை வந்து அந்த உள்ளூரில் ஒரு பையன் வந்து அந்த ஒரு அவங்க பாட்டி இருக்காங்க, வயசானவங்க ஆயா. ம். அவங்க வந்து ஒரு பையன்கிட்ட வந்து, அது அவங்க அதாவது சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுறியாப்பா, பைக்கில் போகிறார் அவர். ம். 4 வயசு குழந்தைய வந்து அந்த வீட்டில் இறக்கி விட்டுரு ம். அப்படின்னு சொல்லி அந்த உள்ளூர் இளைஞர்கிட்ட அவன் என்ன பண்ணிட்டான், அந்த 4 வயசு குழந்தையை கூப்பிட்டு போய் வயல்வெளி பக்கம் எங்கேயோ காட்டு பக்கம் அந்த பக்கம் கூப்பிட்டு போய் அதுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டான். ம். இது கொடுத்து அந்த பெண் அது பாதிக்கப்பட்டு அந்த 4 வயது சிறுமி ம். ம். கிருஷ்ணகிரியில் ஏதோ ஒரு ஏதோ கிருஷ்ணகிரியில் வேற ஏதோ ஒரு அதில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வருது. ம். இந்த பாட்டி மறுபடியும் அந்த இளைஞன் வந்து எங்கேயோ இது தெரிஞ்சு போச்சு பாட்டிக்கு, இந்த ம். மாதிரி நடந்திருக்குங்கிறது. ம். அவன் என்ன பண்ணா, எங்கேயோ பைக்கில் அங்கே உள்ளூர் தானே சுற்றிக்கிட்டு இருக்கான். ம். பாட்டி என்ன பண்ணுச்சு, கையில் ஒரு அருவாள் எடுத்துச்சு. ம். பைக்கில் போனோன்னே பாட்டி ஓட ஓட விரட்டி ம். பிடிச்சி அருவாளால் ஒரு போட்டு 2 போடு போட்டு ம். போலீஸில் கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுச்சு. ம். இப்போ சொல்லுங்க, சிங்கப்படை எங்கே இருக்கு? அங்கதான் இருக்கு சிங்கப்பட. கரெக்ட். அந்த பாட்டி தான் சிங்கப்படை. ம். நீங்கள் ஒரிஜினல் சிங்கப்படை என்ன பண்ணுது? ம். அப்போ கூட அந்த தெங்கனி கோட்டையில் வந்து ஒரு 8 வயசு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சு. ம். அதை ஒருத்தன் கூப்பிட்டு போய் ஏதோ பண்ணிட்டான், கிருஷ்ணகிரி ஆஸ்பத்திரியில் இருக்குது. ம். அப்புறம் தாவேகா நிர்வாகி வந்து இப்போ ஏற்கனவே இப்போ 2-3 நிர்வாகி அந்த சேலம் மணிகண்டன், ம். சிவைகுண்டம், சரவணன் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ம். இவங்கெல்லாம் அந்த தாவேகா நிர்வாகிங்கிற பேரில் பெண்களை வந்து நான் கட்சியில் சேர்க்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்து ஆன் பண்ணுறாங்க. இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு நிர்வாகி ஒன்று இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ம். நம்ம ஆனால் தான் சொல்கிறோம், எடுத்துட்டீங்கன்னா கூட அட்லீஸ்ட் தப்பு பண்ணோன்னு நீங்கள் தண்டிக்கிறீங்க, தண்டனைக்கான ஏற்பாடுகள் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். ம். இப்போ மறுபடியும் வந்து இதே மாதிரி வந்து ஒரு தாவேகா நிர்வாகி இதே மாதிரி பண்ணியிருக்காரு ம். அப்படின்னு சொல்கிறாங்க. ம். இதில் நமக்கு வந்து முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே பேசினோம். நம்ம மட்டும் ஒரு மேட்ரு பேசிட்டோன்னு வைங்க, ம். அது நடக்காமையே இருக்கிறது இல்லை. ம். அதனால பேசுறதுக்கு முன்னால் பல தடவை யோசனை பண்ண வேண்டியது. அது நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா முதல்ல ராவணாவில் தான் அதை போட்டிருந்தோம். ஆமாம், டெல்லி நெட்வொர்க்கில் இருக்கிறாரு அந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. நான் வந்து ராவணாலையும் பேசியிருக்கேன், மற்ற நிகழ்வுகளையும் பேசியிருக்கேன். அது மத்த அவர் இடத்துல டெல்லியில் பேசுறீங்க, இல்லைங்க, பேசிட்டு அப்புறம் மத்த அதான் இங்கே தான் இடத்துக்கு முதல்ல பேசணும். டெல்லி ஆன்லைன் அப்படின்னு சொன்னோம். அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணது கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, ஆமா. செந்தில் பாலாஜி இப்போது டெல்லியுடன் ஆன்லைனில் இருக்கிறார்னு பேசணும். இப்போ தெளிவாக செய்தி வருது. ம். திமுக தலைமையோடு அவர் வந்து பத்திரிகை செய்திகளே
அவர் தொடர்புக்கு வெளியில தொடர்புக்கு வெளியே, தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் அப்படின்னு வந்துருச்சு. இப்படிக்கு செந்தில் பாலாஜி. ஆமா, தலைமை குடும்பத்தோட வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார். என்ன மனஸ்தாபமா இருக்கும்? மனஸ்தாபமா இருக்குமா? இப்ப அவர் வந்து அப்ரூவரா மாறலாம் இல்லையா? மாறலாம். இந்த வழக்கெல்லாம் வருது, ஐயா வாங்கினது உண்மைதான், அது டாஸ்மாக்கு அது எந்த இதுலயோ எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாம் வாங்கணும், அங்க போய் வாங்கணும். வாங்கினதுல மேக்சிமம் எங்க போச்சு, எங்க கொடுத்துருக்கேன். கடைசியில வந்து அவங்க தப்பிச்சுட்டு என்ன மட்டும் மாட்டி விடுற ஒரு நிலைமை வந்தா நான் ஒத்துக்க முடியாது. அப்போ அப்ரூவர் ஆகும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே திமுகல வந்து அவர்கள் கனிமொழி அவர்கள் வந்து இண்டி கூட்டணியே வந்து சபாநாயகர் கொடுத்த தேநீர் விருந்தை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. கனிமொழி சகோதரி அவர்கள் வந்து அம்மையார் அவர்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மத்திய அமைச்சர்லாம் வந்து கலந்துக்கிட்டா என்ன இல்லைங்க, ஒரு தேநீர் என்ன நஷ்டமாயிட போகுது அரசுக்கு, மத்திய அரசுக்கு, அதை பற்றி சொல்லலை. அப்போது இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க புறக்கணிக்கிறாங்க. அதெல்லாம் இருந்தாங்களே, சோனியா இருந்தாங்களே அந்த படத்துல. இல்லை, அதெல்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் ரைட்டு, புறக்கணிச்சாங்க. இப்போ வந்து இப்போ செந்தில் பாலாஜி திமுக தலைமையிலிருந்து ஒதுங்குகிறார், விலகல், தொடர்பில்லைக்கு வெளியே இருக்கிறார். கனிமொழி அவர்கள் மத்திய அரசுடன் ஒரு இணக்கத்தை, அது நீங்க திமுக கனிமொழி அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை கனிமொழி அவர்கள், ஏன்னா அவங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து அங்கே வந்து அந்த தொடர்புகள், அவங்க ஆங்கிலம் பேசுவாங்க, மற்ற மொழிகள்லாம். பாஜக அரசுடன், அதாவது பாசிச சனாதன மதவெறி அப்படிலாம் வச்சிருக்கிற அந்த பாஜகவோடு இவங்க வந்து தொடர்புல இருக்காங்க. தன்னுடைய இணக்கத்தைனா அப்போ புதுசா இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லி அதை நம்ம அது நிறைவு செய்வோம். திருச்சியில அதிமுக இதுல வந்து ஏதோ ஒரு சுதந்திர தினத்துக்காகவோ என்னமோ பட்டாசு வெடிச்சிருக்காங்க அதிமுக அலுவலகத்துல. அது வெடிச்சு அதுல இருந்து அந்த பொறி வந்து பக்கத்திலேயே எங்கேயோ எதிரிலேயோ பக்கத்துலயோ வந்து திமுக அலுவலகம், கட்சி அலுவலகம், அங்க வந்து அது விழுந்து பத்திக்கிச்சு. ஏதோ ஒரு பகுதி, ஒரு கூரையோ என்னமோ பத்திக்கிச்சு. அப்போ அதிமுகல பத்திக்கிட்டது அநேகமா இது ஒரு அடையாளமா நான் பாக்குறேன். இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க சில விஷயங்கள் நிமித்தம்னு தமிழ். அதிமுகல பத்த வச்சது அங்க பத்திக்கிச்சு, இப்ப திமுகல பத்திக்கிச்சு. நான் சொல்றது அந்த திருச்சி நிகழ்வு. இப்போ நமக்கு இந்த நிமித்தம், தமிழ்ல அழகான ஒரு வார்த்தை இருக்கு, நிமித்தம்னு பேரு. இந்த சகுனம்னு சொல்லுவாங்க, சகுனம்ங்கிறது வேற மொழி வார்த்தை, வடமொழி. நிமித்தம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப அந்த நிமித்தம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல பத்திக்கிச்சது, அது பத்திக்கிச்சு. இப்ப அந்த பொறி வந்து திமுகல வந்து விழுதுன்னா, ஓ இதுதானா அது, செந்தில் பாலாஜியும் விலகிறாரு, கனிமொழி அவர்கள் தான் போனாங்க, திமுக போச்சு அப்படின்னு சொன்னா இப்ப டிஆர் பாலு, இன்னும் 2 பேர் திருச்சி சிவா இவங்கெல்லாம் போயிருக்கணும். வழக்கமா இருப்பாங்க. டிஆர் பாலு, திருச்சி சிவா இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்களாம் இல்லாம கனிமொழி விட்டும் போறாங்க. அப்போ நம்ம திருச்சியில நடந்த அந்த பட்டாசு அது இப்போ திமுகக்குள்ள நடக்குதா அப்படின்னு கேள்வி இல்ல, நீங்க அதை முடிக்க முடியாது. நாங்க வந்து பகுத்தறிவுங்கிறத நாங்க சொல்லியே ஆகணும். திமுகல RS பாரதி ஐயா இருக்கார்ல, அவர் இருக்கிற வரைக்கும் திமுகல வந்து பரபரப்புக்கு பஞ்சமே இருக்கு. RS பாரதின்னு ஒருத்தர் இருந்தாரு சொல்லணும். ஆமா, ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. ஆமா, அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த தேர்தலில் அவர் மாசுப்பிரமணியம் அவர்கள் சைதாப்பேட்டையில் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டாரு, ஆனால் மக்கள் அவர் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வருத்தப்பட்டு சொன்னார் அவரோட நண்பருக்காக. அது ஒன்றும் தவறில்லை. சொல்லும்போது சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க எல்லாருக்கும் நல்ல சாவே வராது. எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுக்கு ஒரு 27%, திமுகவுக்கு ஓட்டு போட்டவன் ஒரு 25-27% சதவீதம். அப்போ ஓட்டு போடாதவன் 73% வச்சுக்கோங்க. 70 அவங்க. ஆமா, அவங்களுக்குலாம் இப்ப நல்ல சாவே வராது. இவருக்கு மட்டும் கரண்ட் கட்டில கரண்ட் கம்பெனியில கட்டி தொங்க விடுற மாதிரியும், மத்தவங்க எல்லாம் மண்ணுக்குள்ளதான் புதைக்கணுன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது, ஏற்கனவே நீங்க தான் தமிழ்நாட்டுல பாதிக்கு மேல வாங்கி போட்டீங்க. உங்க முக்கியமான குடும்பம், நிர்வாகிகள்லாம் என்ன வாங்கி போட்டீங்க? நீங்க தமிழ்நாட்டையே வாங்கி போட்டீங்க, தமிழ்நாட்டையே வாங்கி போட்டீங்க, நிலம் வாங்கி போட்டீங்க, கம்பெனி எல்லாம் வாங்கி போட்டீங்க, வியாபாரம் வாங்கிட்டீங்க, சினிமா கம்பெனி எல்லாம் வாங்கி போட்டீங்க. வேற என்னவோ வந்தது. அதான்
வாங்கி ம். சரி அதுக்காக எடுத்து போட்டுட்டீங்கன்னா சொல்ல முடியும், நாகரிகமாக தான் சொல்ல முடியும் வாங்கி போட்டீங்கன்னு. போட்டீங்க, ம். இப்போ அதுக்கு பேரே வந்து தமிழ்நாடுன்னு வைக்கிறதா இல்லை வேற ஏதாவது இன்னும் இந்த ஆட்சி நீடிச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாடுன்ற பேரை அடிச்சிட்டு அழிச்சிட்டு ஆமா ஆமா இது வந்துட்டு சோன்சோ நாடு சோன்சோ நாடுன்னு யார் பேரையோ நல்ல வேலை போட்டிருப்பாங்க. மாறிடுச்சு. போன விஜய்க்கு ஒரு நன்றியை சொல்லணும். ஆமா ரைட்டு இது ஏன்னா நடந்ததா. அவர் திட்டிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. இது வந்து பாத்தீங்கன்னா ம். இவர் வந்து பகுத்தறிவுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சாபம் கொடுக்குறீங்க, நல்ல சாவு வராதுன்னு. ம். சாபம்லாம் மூட நம்பிக்கை இல்லையா? ம். சாபம்னா அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை தான். ஆமா. ஒரு மனுஷன் சாபம் கொடுத்ததுனால நடந்துருமா அப்படின்னா ம். மூட நம்பிக்கைன்னு சொல்லும்போது இவர் அந்த மூட நம்பிக்கையை வச்சுட்டு இருக்காரு. பகுத்தறிவு பகலவர் இவர். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றோம் ம். திமுகவுக்கு, ம். ஐயா ம். உங்களுக்கு நேரம் தெரியல. ம். ஏன்னு கேட்டா ஏற்கனவே விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆமா இன்னொரு நடிகர் வந்து தனுஷ் அவர்கள் வந்து காத்துட்டு இருக்க வெயிட்டிங். தமிழர் எழுச்சி கழகம்னு ஒரு ஏதோ தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணிட்டு தான் ஒரு செய்தி வருது. அது ஓடிட்டு உறுதியா இருக்கு. இல்லையா நமக்கு உறுதி தெரியல. இல்லைன்றாங்க. இல்ல அது தெரியல. ம். ஆக அதுக்கான ஏற்பாடுகள் இருக்காருங்கிறது உண்மை. ஏற்கனவே அதுக்கான அந்த அந்த பில்டப் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. பிறந்த தினம் அந்த வாழ்த்து இதெல்லாம் பார்க்கும்போது ம். அப்போ இனிமேல் வரக்கூடிய தேர்தல்கள்ல இல்ல அரசியல் ம். விஜய் வர்சஸ் தனுஷ், ம். விஜய் வர்சஸ் அண்ணாமலை ஏதோ வீதி லீடர்ஸ்னு ஆரம்பிச்சாரு. இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்கு. இருந்தாலும் அவர் மறுபடியும் அதை பேசுவோம், நம்ம அடுத்த பகுதியில் பேசுவோம். விரிவா அப்போ நம்ம வந்து இது ஐயா திமுகவுக்கு அரசியல் களம் மாறுகிறது, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, இப்படிலாம் மக்களை வந்து திட்டாதீங்க, நல்ல சாவு வராதுன்னு திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி போனோம். நல்லது. நம்ம திரும்ப சந்திப்போம். அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது அந்த லைட் ஹவுஸா ஆமா என்ன லைட் ஹவுஸ், ஆமா ஆமா லைட் ஹவுஸ் கிரீன் அந்த லைட் ஹவுஸ் நெடிய நிறுவனம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி தான் உள்ள வரோம் நம்ம. கரெக்ட்டுங்களா? வரோங்க. நன்றிங்க, வணக்கம்.